ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீ சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை, அது என் வாழ்க்கையை மாற்றும். இப்ப இங்கிருந்து அநேக வார்த்தைகள் வருகிறது. இந்த வார்த்தையை அப்படியே நம்புங்கள். இது தேவ வார்த்தையாக நம்புங்கள். தேவனுடைய வார்த்தையிலே, இந்த தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையா இருக்கிறதோ அவர் வாயில, அதே வல்லமை நம்ம வாயில நம்ம வைக்கும் போது இருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசும்போது அற்புதம் நடக்கிறது. வேதத்துல வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஓடி போயிடுவான். எதுக்கு? எப்படி? எதிர்த்து நின்னாலே. உங்கள் வாழ்க்கையின் சவால்களை, பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் போது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், வியாதிக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஏன்னா நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரர். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் புதுசு புதுசா ஏதாவது பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். இன்னும் தெரியலன்னா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஆனா ஜெயம் எடுக்கிறவர்கள் நீங்கள். நீங்கள் தோற்று போகிறவர்கள் கிடையாது, நீங்கள் ஜெயம் எடுக்கிறவர்கள். இந்த பூமியிலே தோற்று போவதற்காக நீங்கள் படைக்கப்படவில்லை. நீங்கள் எதிலும் தோற்று போவதில்லை, எல்லாத்திலையும் ஜெயம் எடுப்பீர்கள். நீங்க ஜெயம் எடுப்பீர்கள். தேவதூதர்கள் எதற்காக இருக்கிறாங்க தெரியுமா? நான் இங்கிருந்து பேசுகிற வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காகவே இருக்கிறார்கள். நான் இங்கிருந்து உங்க வாழ்க்கையில சுகம் உண்டாவதாக சொன்னா தேவதூதெல்லாம் போய் உங்க வாழ்க்கையில எல்லா இடத்திலும் சுகத்தை உண்டாக்க கிளம்பி போயிட்டு இருக்கிறாரு. உங்க வேலையிலே, உங்கள் வாழ்க்கையிலே, பொருளாதாரத்திலே ஒரு நன்மை உண்டாவதாக, பெருக்கம் உண்டாவதாக நான் இங்க சொன்னா தேவதூதர்கள் எல்லாம் எந்திரிச்சு போய் அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களை ஆண்டவர் படைச்சு உங்களை ஆளாக்கி இப்ப கடைசி நேரத்தில் உங்களை விட்டுட்டு போறவர் கிடையாது. உங்க கூட எப்போதும் இருக்கிறவர், உங்களை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறவர், உங்களுக்கு பாதுகாவலா இருக்கிறவர். சர்வ சேனையான வான தூதர்களுடைய சேனையும் யாக்கோபுக்கு வருகிறது. அற்புதங்களையும் அதிசயங்களையும் எதிர்பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலும் நடப்பதாக. இதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட லைஃப். நம்ம ரெகுலரா போறோம், சம்பாதிக்கிறோம், சம்பாத்தியத்துல ஒரு பொருளை வாங்குறோம், அப்படியே வாழ்றோம், மத்தவங்க மாதிரியே வாழ்றோம்னா அது இல்லைங்க. இது தேவனுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்திலே இயேசு ராஜா இருக்கிறார். அந்த இயேசு ராஜாக்கு நான் எல்லாம் ராஜாவாக இருக்கிறேன். விசித்திரமான காரியங்களை நான் செய்வேன். எவருக்கும் நடக்காத காரியங்களை என் வாழ்க்கையில் நடக்க வைப்பார் தேவன். யாருக்கும் நடக்காதுங்க, ஆனா எனக்கு நடக்கும். யாருக்கும் நடந்திருக்காது, எனக்கு நடக்கும். யாருக்கும் வந்திருக்காது, எனக்கு வரும். யாருக்கும் இவ்வளவு ஸ்பீடா வந்திருக்காது, ஆனா எனக்கு ஸ்பீடாக வரும். பூமியின் உயர்ந்த இடங்களில் ஆண்டவர் இந்த வாரத்தில் நம்மளை கொண்டு போய் வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிஜமாய் மாறுவதாக. பூமியின் உயர்ந்த இடங்களில் நீங்கள் செல்வீர்களாக, நேர்த்தியான இடங்களில் போய் இருப்பீர்களாக, பூமியை சுதந்திரிப்பீர்களாக, நிலங்களையும் வீடுகளையும் சொத்துக்களையும் சுதந்திரிப்பீர்களாக. பணம் ஒரு பொருட்டாக இருப்பதில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பார்த்துருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துல தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு வரோம். தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கிறது? நம்மளுக்குள்ள இருக்கிறது. வெளிப்படையாக வராது, வெளிப்படையாக நீங்கள் பார்க்க முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற ராஜ்யங்கள், உலகத்துல இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாம் வெளியில பார்க்கலாம். ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்தை பிடிச்சிருச்சுன்னா அவங்க கொடியெல்லாம் போட்டு, அவங்க படையெல்லாம் கொண்டு வந்து அந்த ஊர்ல ஊர்வலமா கொண்டு வந்து எல்லாத்தையும் காட்டுவாங்க, வெளிப்படையா காட்டுவாங்க. அந்த ராஜ்யம், எங்க ராஜ்யத்தின் வல்லமை, இதெல்லாம் காட்டுவாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல அந்த மாதிரி எதுவுமே வெளிப்படையாக உடனே வர்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் உள்ள வருது, உள்ள இருந்து வெளியே வருது. நிறைய நேரத்துல தேவனுடைய ராஜ்யம்னா பரலோகம் போறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யம்னா பரலோகம் போறது கிடையாது. இயேசு ஜெபம் பண்ணும்போது சீஷர்களுக்கு சொல்லி தர்றாரு, உடைய ராஜ்யம் வருவதாக, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகத்துல எப்படி குறை இல்லாம நன்மை இருக்குதோ, வியாதி இல்லாம சுகம் இருக்குதோ, அது இந்த பூமியிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வீட்டிலே வரட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ண இயேசு கற்றுத்தருக்கிறார். கிறிஸ்தவம் அப்படின்னும் போது வெறுமனா ஏதோ ஒரு ஆலயத்தை கட்டுறோம், சர்ச்சுக்கு வர்றோம், அது ஒரு பகுதி. சர்ச்சுக்கு வர்றது, ஒரு பில்டிங், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் வேணும். ஆனா அதுதான் தேவனுடைய ராஜ்யம்னு கேட்டீங்கன்னா இல்ல. அது வெறும் சபைக்கு வரோம் அப்படின்னா, சபைக்கு வர்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க வர்றோம், எல்லாரும் நம்ம சேர்ந்து ஆராதிக்கிறோம். இப்ப
இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வரும்போது பாருங்க, அனாயிண்டிங் ஃப்ரீயா ஃப்ளோ ஆகுது. வீட்லயே நீங்க ஆண்டவரோட பேசலாம், நீங்க பேசிட்டு இருக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், பாட்டு பாடலாம். ஆனா நிறைய நேரத்துல வீட்டுல நம்ம தனியா இருக்கோம். அந்த ஒரு 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 வாய்ப்போ அதை உண்டாக்க முடியல நம்மளால. அப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்க வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க உணர்றீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறீங்க. இப்படி கேட்கும்போது எப்படிப்பட்டவர்களாய் நீங்க கேட்கணும்னா, ஏற்கனவே அது நடந்து முடிந்துருச்சு, இப்ப சொல்றாங்க, சொன்னது எப்படி ஆயிடுச்சு, நடந்து முடிந்து விட்டது. ஒருவேளை வியாதியில இருந்தீங்கன்னா, இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையிலே சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இமீடியட் ஹீலிங், இமீடியட்டா, இப்பொழுது. இயேசு அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை பாராட்டினார். 100க்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி. அவரு பெயர் கூட போடல வேதத்துல, யாரு அப்படின்னு சொல்லி பெயர் போடல. அந்த 100க்கு அதிபதிக்கு ஏகப்பட்ட வேலைக்காரங்க இருக்காங்க. அதுல ஒரு வேலைக்காரனுக்கு மட்டும் உடம்பு சரியில்லை. இயேசு கிட்ட வராரு, சொல்றாரு, நீர் ராஜ்யத்தில் உள்ளவர். ராஜ்யம் புரியுது பாருங்க. அவர் சொல்றாரு, நான் ஒரு ராஜ்யத்துல இருக்கேன், 100 பேருக்கு அதிபதி. ஒருத்தனை போனா போவான், வான்னா வருவான், அவன் செய்யறான். இப்ப நீர் வேற ஒரு ராஜ்யத்துல இருந்து இருக்கிறீரு, உமக்கு வியாதியே கீழ்ப்படியுது. இப்ப நான் சொன்னா இந்த சேவர்கள் தான் கீழ்ப்படுகிறாங்க. ஆனா இயேசுவே உமக்கு வியாதிகள் கீழ்ப்படுகிறது, பிசாசுகள் ஓடுகிறது. நீர் என்னுடைய வேலைக்காரனை சுத்தமாக்க வேண்டும். இயேசு சொல்றாரு, சரி வா நம்ம போலாம், வரேன், உன் வீட்டுக்கு வரேன். வியாதியஸ்தனு சொல்றாரு, இல்ல இல்ல நீங்க வர வேண்டாம், ஒரு வார்த்தையை சொல்லும். எப்படி புரிஞ்சுக்கிச்சு பாருங்க. இப்ப நம்ம எப்படி நம்புவோம்னா, நம்ம வரணும், தடவி கொடுக்கணும், கையை வைக்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நடக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா இந்த மனுஷன் 100க்கு அதிபதி என்ன விசுவாசிக்கிறாருன்னா, இயேசு ஒரு வார்த்தையை சொல்லும் போது இந்த தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து சுகம் புறப்பட்டு வெளிப்படையாக பார்க்கிற இந்த இடத்திற்கு சுகம் வரும் அப்படின்னு நம்புறாரு. இங்க இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் அதை தான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீ சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை, அது என் வாழ்க்கையை மாற்றும். இப்ப இங்கிருந்து அநேக வார்த்தைகள் வருகிறது. இந்த வார்த்தையை அப்படியே நம்புங்கள். இது தேவ வார்த்தையாக நம்புங்கள். தேவனுடைய வார்த்தையிலே, இந்த தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையா இருக்கிறதோ அவர் வாயில, அதே வல்லமை நம்ம வாயில நம்ம வைக்கும் போது இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசும்போது அற்புதம் நடக்கிறது. உங்க சரீரத்துல பலவீனம் இருக்குமானால் அந்த பலவீனம் நீங்கும். பொருளாதாரங்கள்ல மாற்றம் உண்டாகும், குடும்பங்கள்ல மாற்றங்கள் உண்டாகும். ஏன் அப்படின்னா இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. ஏன்னா இது தேவனுடைய ராஜ்யத்துல வார்த்தைக்கு தான் பவர் ஜாஸ்தி. இப்போ நம்ம இந்தியாவிலையும் சரி, நிறைய தேசங்கள்ல வெப்பன்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க, தற்காப்பு அப்படின்னு சொல்லி உண்டாக்குறாங்க, தாக்குகிற ஆயுதங்கள்லாம் உண்டாக்குறாங்க. பயங்கரமான பீரங்கி, பயங்கரமான பாம், பயங்கரமான ஏரோப்ளைன், ஃபைட்டர் ஜெட்ஸ், பயங்கரமான, அதாவது ஆளே இருக்க தேவையில்ல, இங்க கீழே உக்காந்துட்டே போய் கரெக்டா குறிப்பார்த்து எங்க போய் தாக்கணுமோ தாக்கிட்டு வந்துடும். அவ்வளோ எக்ஸ்பென்சிவ், கோடான கோடி ரூபாய் செலவு செய்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ராஜ்யத்திலும். அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் மற்றவர்கள் எதிரி வராமல் இருக்கிறதுக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தேவனுடைய ராஜ்யம் என்ன பெரிய இது அப்படின்னு நீங்க யோசிச்சிடக்கூடாது. அதை காட்டிலும் வல்லமையுள்ள ராஜ்யம் இந்த தேவனுடைய ராஜ்யம். எலிசாவை பிடிக்கிறதற்கு ஏகாப்பட்ட சேவர்கள், குதிரை வீரர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ஜோம் பண்றாரு, ஆண்டவரே இவர்கள் கண்கள் திறக்கப்படுவதாக, இந்த வேலைக்காரனுடைய கண்ணு திறக்கப்படுவதாக. கண்ணு திறந்த உடனே அவன் பார்க்கிறான், அக்னிமயமான ரதங்கள் இருக்கிறது. உங்களுக்கு எப்படிப்பட்ட ரதம் இருக்கிறது? உங்களுக்கு எப்படிப்பட்ட ரதம் இருக்குது? அக்னிமயமான ரதங்கள், பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஆகையினால் நம்ம தைரியமா சொல்லலாம், எந்த ஆயுதம் எனக்கு வாய்க்காது, எனக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது, என்னை தாக்க முடியாது. பிசாசின் சக்தி உங்களை தாக்க முடியுமா? அதெல்லாம் தாக்க முடியாது, தாக்கவே முடியாது, முடியவே முடியாது. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் இருக்கிறீர்கள். எல்லாம் சத்தமா சொல்லமா, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தில் மிலிட்டரி இருக்கு, ஆர்மி இருக்கு, அதான் தேவ தூதர்கள்.
தேவ தூதர்கள்லாம் நம்மளுக்கு பணிவிடைக்காரர்கள், நம்மளுக்கு வேலைக்காரர்கள். அவர்கள் நம்மை பாதுகாப்பதற்காகவே இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்க போய் எதையாவது இழந்துட்டீங்கன்னா அதை கொண்டு வந்து தர்றதுக்கு இருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு வாய்க்கவே இல்லை, நடக்கவே இல்லைன்னா அதை போய் வாய்க்க வைக்கிறதுக்கு இருக்கிறாங்க. உங்களுக்காக போய் போராடி சண்டை போட்டு எடுத்துட்டு வர்றதுக்கும் இருக்கிறார்கள். இதெல்லாம் தான் தேவனுடைய ராஜ்யம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் உள்ளத்திலே ஆரம்பிக்கிறது, வெளிப்பிரகாரமாக சரீரத்திலே, அதற்கப்புறமாக உங்கள் வீடுகளிலே, உங்கள் வேலை ஸ்தலங்களே, அதற்கு அப்புறமாக நடக்கிறது. கிறிஸ்தவருடைய மிகப்பெரிய நோக்கம் பரலோகம் பூமியிலே வருவது. இதுதான் மிகப்பெரிய நோக்கம். நிறைய கிறிஸ்தவங்க இதை மாத்தி சொல்றாங்க. என்னப்பா பெரிய நோக்கம்? ஒன்னும் இல்ல, செத்து பரலோகம் போகணும். இதான் நோக்கமா? நம்ம எல்லாம் செத்து பரலோகம் போறதான் பெரிய நோக்கமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்மளுடைய அப்பா நம்மளுக்காக கல்வாரி சிலுவையில் இயேசுவை மரிக்க ஒப்பு கொடுத்து, ரட்சிப்புக்காக பெரிய விளக்கரயத்தை கொடுத்து ரத்தத்தை சிந்தி ரட்சிக்கப்படும் போது ரொம்ப ஈஸியா வாயை திறந்து விசுவாசி, இயேசுவின் ரட்சகர்னு சொல்லு, பாவத்தெல்லாம் அவர் ரத்தம் கழுவி இருக்கிறது விசுவாசின்றதெல்லாம் சொல்ல வச்சுட்டு, அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா பயந்து வரோம். ஐயோ பயமா இருக்கு, ஐயோ இயேசு வந்துட்டாருன்னா கைவிடப்பட்டுருவேனோ, ஐயோ இயேசு வந்துட்டாருன்னா என்ன பண்றது, இல்ல நான் போவேனா, இப்படியே உட்காந்து பயந்துட்டு இருக்க போறீங்களா? இல்ல அது அப்படி நீங்க பயப்படவும் வேண்டாம். பரலோகம் நிச்சயம், இட்டர்னல் லைஃப் நிச்சயமா இருக்குது. நித்தியமா அப்பாவோட தான் நம்ம வாழ போகிறோம். இந்த பூமியிலே, இப்போ உங்கள் வீடுகளிலே, உங்கள் வேலை ஸ்தலத்திலே பரலோகம் பார்க்கப்படுவதாக. வெளியில தெருவில் இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி தெரியணும்? பரலோகம் மாதிரி இருக்கு பாருப்பா அவன் வீடு, அப்படி சொல்லணும். உங்களை பார்க்கிறவர்கள் ஒரு பெரிய சந்தோஷத்தோடும் சமாதானத்தை உணர வேண்டும். உங்க கூட ஒரு 10 நிமிஷம் பேசினா சமாதானமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், போராட்டம் ஆயிடக்கூடாது, கலகலப்பா இருது. சிலர் கூட பேசிங்கன்னா பயங்கரமான பதட்டம் ஆயிரும். அங்க பாம்பு போடுறாங்க, இங்க அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, ஊர்ல இருக்கிற நியூஸ் எல்லாம் சொல்றாரு அவரு. நீங்க நியூஸை சொல்லுவதற்காக படைக்கப்படவில்லை, ராஜ்யத்தை பற்றி பேசுவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதை பேசுங்க? தேவனுடைய ராஜ்யத்தை பேசுங்கள். ரோமர் 12:2 அதான் போட்டிருக்கு. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ இந்த ராஜ்யத்திற்கு நேராக நம் வாழ்வதற்கு, ராஜ்யத்தில் இருக்கிற பலன்களை எல்லாம் அனுபவிப்பதற்கு மனம் புதிதாக வேண்டும். நான் வேற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். இது வரைக்கும் இங்க ஆலயத்துக்கு வரேன், இங்க நான் வந்த எல்லாத்தையும் மாத்தி சொல்ற மாதிரி உங்களுக்கு இருக்கு. சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு வேற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. குடும்பம்னா அப்படிதான் இருக்கும், வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கும், அப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. நான் சொல்றேன், பரலோகம் உங்கள் வீட்டிலே வந்து இறங்கும். பரலோகம் எப்படி இருக்குமோ அதே போல உங்க வீடு இருக்கும், உங்கள் வேலை ஸ்தலம் இருக்கும்னு சொல்றேன். இப்ப யோசிக்கிறதுக்கே இருக்கு, இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இருக்கு. ஆனா நான் அதை தான் நம்ப போகிறேன். ஏன்னா இந்த 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 நல்ல வாழ்க்கை எப்படி ஆயத்தமாச்சு தெரியுமா? கல்வாரி சிலுவையிலே இயேசுவின் மூலமாக, இயேசுவின் ரத்தத்தினாலே உங்களுக்கு கிடைத்தது, ஈவாக கிடைத்தது. 2 கொரிந்தியர் 10:4 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இதுல இந்த வசனத்துல சில காரியங்களை பார்த்தோம். எண்ணம், தர்க்கம், அரண்கள், போராயுதங்கள். ஞாபகம் இருக்குங்களா? எண்ணம், தர்க்கம், அரண். தாட்ஸ், இமேஜினேஷன்ஸ், ஸ்ட்ராங் ஹோல்ஸ், அதுக்கப்புறம் ரியாலிட்டி ஆயிடுது. அதுக்கப்புறம் போராயுதங்கள். என்னது போராயுதம்? எது போராயுதம்? தேவனுடைய வார்த்தை தான் நம்மளுக்கு போராயுதம். தேவனுடைய வார்த்தையை கொண்டு எந்த ஸ்டேஜ்லயும் தவறான எண்ணங்களையோ தர்க்கங்களையோ தவறான அரண்களையோ நம் தகர்க்க முடியும். சரி, எதுக்கு இதை தகர்க்கணும்? இதை தகர்க்கும் போதுதான் தேவனுடைய பரிபூர்ண அந்த சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய சித்தம் என்ன? சுகம், வெற்றி, செழிப்பு, ஆரோக்கியம், நல்ல வாழ்க்கை. ஓகே, ஆனா என் வாழ்க்கையில் அது இல்லை. அப்ப அதுக்கு நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? எண்ணங்களை மாற்றுகிறேன், சிந்தனையை மாற்றுகிறேன். பெரிய கோட்டை சவர் மாதிரி தப்பா இருக்குது, எதுவுமே எனக்கு நடக்காது, எதுவுமே நடக்காது, கடவுளே வந்தாலும் என் வாழ்க்கை நல்லாகாதுன்றத பெரிய ஒரு வேர் மாதிரி
பெரிய கோட்டை சோறு மாதிரி இருக்கு உள்ள. நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்போ இதையே சொல்லிட்டு இருக்க போறீங்களா? எதுவுமே மாறாது, எதுவுமே மாறாது, எதுவுமே மாறாது. இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா மாறாது. இப்ப தேவனுடைய வார்த்தையை நான் எடுத்து இந்த மாறக்கூடாத இந்த சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை நான் பேசி, எண்ணத்துல இருந்தாலும் சரி, அது தர்க்கமா இருந்தாலும் சரி, இமேஜினேஷன், தாட்ஸ் ஆர் ஸ்ட்ராங் ஹோல்ஸ், எதுல எங்க இருந்தாலும் அதை என்ன பண்ணிடலாம்? தகர்த்து விடலாம். அதுக்கு எப்படி? தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். இப்ப பாருங்களேன், இன்னைக்கு நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து 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 இந்த வசனத்தை கேட்க கேட்க என்ன ஆகும் தெரியுமா? உங்கள் மனம் புதிதாகி கொண்டே இருக்கும். அதனாலதான் நீங்க என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போய் இதை கேட்கணும். வீட்டுக்கு போய் இந்த வசனங்களை எடுத்து கேட்க வேண்டும். பிலிப்பியர் 4:8 என்னத்தெல்லாம் யோசிக்கணும்னு எழுதுறாரு. பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளோ, நீதியுள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கு. எதை சிந்திக்கணும்னு போட்டிருக்கு. அதுவா மாறுறது கிடையாது. நான் ஃபோர்ஸ்ஃபுல்லா திங்க் பண்றேன். இதை வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நான் இதை யோசிக்கிறேன். இதான் நான் யோசிக்க போறேன். நல்லா இருக்கிறது யோசிங்களேன். நம்ம மைண்ட் பாருங்களேன், ஈஸியா இல்லாத பிற்போக்கான காரியத்தை யோசிக்கும். யாராவது உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டாங்க அப்படின்னா, அவன் பாரு மறைக்கிறான் பாரு, அவன் உன்னை பத்தி ஏதோ ஒரு மாதிரி பாக்குறான், பேசுறான் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்குள்ளே சொல்லுவோம். சும்மா ஏதோ லைட்டா வயிறு வலி வந்துச்சு, தலைவலி வந்துச்சுன்னா அவ்வளவுதான், போச்சு, பெரிய பயங்கரமான கொடூரமான உனக்கு வியாதி தாக்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு யோசிக்கும். இதெல்லாம் அப்படி வருது. இதை மேற்கொள்ளுகிறதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா, தேவனுடைய வார்த்தைக்கு போய் அதற்கேற்ற நான் இயேசுவின் ரத்தத்துக்குள் பத்திரமாக இருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டு இருக்கிறேன், நான் இயேசுவின் பிள்ளை, வாதையின் கூடாரத்தை அணுகாது, இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நான் ஜீவனம் பண்ணுவேன். இப்படிலாம் நான் என்ன பண்றேன்? பேச ஆரம்பிக்கிறேன், இதை யோசிக்க ஆரம்பிக்கிறேன். அப்படியே உட்காந்துக்கிட்டு என்னுடைய கற்பனையாக மாற்றுகிறேன். எப்படி நான் நல்லா இருக்கிறேன், ஆனா லைஃப் மோசமா இருக்கு, ஆனா நான் எப்படி கற்பனை பண்றேன்? கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இல்ல கிளம்பி போயிட்டீங்களா? இருக்கீங்கல்ல? வீட்டுல அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் போது நம்ம மனசு அப்படியே போகும், எங்கெங்களாமோ போகும். பழசை யோசிக்கும். அப்படி ஆயிடுச்சு, இவ்வளவு கேவலமா போயிடுச்சு, நான் என்ன அவ்வளவு மட்டமாயிட்டானா, இதெல்லாம் யோசிக்கும். அதை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு, நான் நன்றாக இருப்பேன், நான் வாழ்ந்து இருப்பேன், இந்த பூமியிலே ஒரு குறைவு இல்லாமல் இருப்பேன், சந்ததி சந்ததியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரம்மாண்டமான வாழ்க்கையை நாங்கள் வாழுவோம், வியாதி இல்லாம வாழ்வேன், அட்லீஸ்ட் 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தே ஆவேன் அப்படின்றத நான் என்ன பண்ண போறேன்? யோசிக்க போகிறேன். அததான் இங்க போட்டுருக்கு. இங்க சிந்தித்தாக வேண்டும். சரி, சுவாவங்கள். நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை யோசிக்கும் போது, எண்ணும் போது சுவாவங்கள் உண்டாகிறது. ஆகையினால் உங்கள் மனதை தவறான, உங்களை தாக்கக்கூடிய, உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய எண்ணங்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Be away from destructive thoughts. உங்களை அழிக்கக்கூடிய எண்ணங்களை எண்ணாதீர்கள். ஆண்டவர் வச்சிருக்கிறது நல்ல வாழ்க்கைங்க, உயர்வான வாழ்க்கை. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான வாழ்க்கை உனக்கு தரேன். 40 வருஷம் வனாந்தரத்திலே சுத்திட்டு இருக்காங்க. 11 நாள்ல போய் சேர்ந்துட வேண்டியது. 11 நாள்ல போய் சேர வேண்டியது 40 வருஷம் சுத்தி சுத்தி வராது வராது வராது, கிடைக்காது கிடைக்காது. 10 முறை என்னை சோதித்தார்கள் என்று சொல்றார் ஆண்டவர். நாங்கள்லாம் சாக போகிறோம், நாங்கள் எகிப்தில் கல்லறை இல்லை என்று சொல்லி ஆண்டவர் இந்த வனாந்தரத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். கல்லறைக்காக கொண்டு வந்தாரு இல்ல, அவன் மாத்தி பேசுறான் பாருங்க. ஏன்னா அங்க தாத்தா அப்பா அம்மாவெல்லாம் அவன் அடிக்கிறத அவன் பார்த்தான். அடிக்கிறதையும், கஷ்டப்படுறதையும், சாப்பாடு இல்லாம இருக்கிறதையும், வேதனைப்படுறதையும் அவன் பார்த்து பார்த்து வாழ்ந்து, இப்ப எகிப்தில இருந்து வந்ததுக்கு அப்புறமாவும் அவன் மனம் மாறவில்லை. அப்போ உங்களுடைய மனதை நீங்கள் மாற்றுங்கள். உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் மாற்றும் போது உங்கள் செயல்களே மாறிவிடும். மனம் மாறுவது, மனதை புதிதாக்குவது தேவனுடைய வார்த்தையினாலேயே ஆகிறது.
அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றார், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் நான் பிரியமா இருப்பேன். எனக்கு நல்ல வெற்றி உண்டாகும். உங்க வாழ்க்கையில் நல்ல வெற்றி உண்டாகணுமா? என்னுடைய வார்த்தையை தியானிங்க. இப்ப நான் சொல்றது ஒரு மாதிரி என்ன சொல்றது, ட்ரையா இருக்கும். நான் சொல்றேன், ஏதாவது வந்தோம் அப்படின்னு நடந்துட்டா பரவாயில்ல, என்னங்க இது பெரிய இதா இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோன்றும். இந்த சாப்பாடும் பாருங்களேன், சாப்பாடு எத்தனை பேர் நேத்து சாப்பிட்டீங்களா? முந்தா நேத்து, அதுக்கு முந்தின நாள், போன வாரம், எல்லா நாளும் சாப்பிட்டோம். ஒரே நாள்ல 10 நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டீங்களா? நம்மளுக்கு டைம் மிச்சமாகும். 15 மினிட்ஸ் கணக்கு போட்டிங்கன்னா அதுவே 1 மணி நேரம் ஆயிருது ஒரு நாளைக்கு. என்ன பண்ணலாம், மொத்தமா வயிற்று போட்டு கிழிச்சு எல்லாத்தையும் அப்புக்கான உள்ள போட்டு வேலையை பார்ப்போம். ஈஸியா இருக்குல்ல சொல்றதுக்கு. காய்கறி கடைக்கே நேராக போய் வாங்கி உள்ள போட்டுடலாம். வந்து சமைச்சு பண்ண ரொம்ப டைம் ஆகுது. அதுவும் டெய்லி சமைக்க வேண்டியதா இருக்குது வீட்டில். அந்த மாதிரிலாம் நீங்க ஒரு நாளும் யோசிக்கிறதே கிடையாது. எத்தனை வருஷமா அந்த தக்காளி சட்னி தேங்காய் சட்னி சாப்பிட்றீங்க, அதே சாம்பார் தான் சாப்பிட்றீங்க. ஆனாலும் இன்னைக்கும் சாம்பார் செய்வீங்க, நாளைக்கும் அந்த சாம்பார் சட்னி செஞ்சு சாப்பிட தான் போறோம். ஏன் அப்படி? இது வந்து ஒரு ரொட்டீனான ஒரு பேட்டர்ன். அதுல ஒரு சத்து இருக்கு, காய்கறி இருக்கு, கறி சாப்பிட்றோம், சத்து இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டே இருக்கும். உங்க குழந்தை அப்படியே சர்ன்னு வளர்ந்துருச்சா? இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா வளருது, தவழுது, கீழே விழுது, எந்திரிக்குது, நடக்குது, அப்புறம் ஓடுது, அப்படியே பெருசாக்குறாங்க. இது மாதிரி இது வந்து ஒரு ப்ரொக்ரெஷன். இங்க வரீங்க, வசனத்தை கேட்குறீங்க, ஒருவேளை உங்களுக்கு எதுவுமே மாற்றம் இல்லையே, எனக்கு எதுவும் தெரியலையே, நான் என்ன பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் டோசேஜை நீங்களே ஜாஸ்தி பண்ணிடலாம். வீட்டில் கொஞ்சம் ஜாஸ்தியாக வசனத்தை கேட்கலாம், இந்த வசனத்தை வாசிக்கலாம், இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்க வர்றீங்க, கேட்குறீங்க, ரொம்ப நல்லது. இதெல்லாம் பண்ண என்ன ஆகும்னா, தேவன் வைத்திருக்கிற அந்த சிறப்பான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையா மாறும். ரொம்ப ஆடம்பரமான மகிமையான ஒரு வாழ்க்கையை தான் தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். இந்த ராஜ்யம் வந்து ஒரு டம்மி ராஜ்யம் கிடையாது. இந்த டுபாகூர்னு சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம ஊர்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. பயங்கர பிரம்மாண்டமான ராஜ்யம். எந்த ராஜாவை காட்டிலும் பயங்கரமான ஒரு ராஜா அவர் தான் நம்முடைய இயேசு ராஜா. இந்த ராஜ்யத்தில் நம்ம எல்லாரும் ராஜாவாக வைத்திருக்கிறார். நான் ஒன்று சொன்னால் அது சொன்னபடியே ஆகும். பயங்கரமான வல்லமையோடும் அதிகாரத்தோடும் என்னை படைத்திருக்கிறார். இதை ஈவாக கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார், உங்களை ராஜாவாய் ஆக்கி இருக்கிறார். இப்ப வெளியில உங்களை வந்து பெரிய சிங்காசனத்தை போட்டு, மந்திரி போட்டு, ஒரு தொப்பியை போட்டு, கிரீடத்தை வைக்கல, அவ்வளவுதான். மற்றபடி நீங்க சொன்னா உங்க சொல்ற மாதிரி நீங்க நடக்கும். நீங்க என்ன கமாண்ட் பண்றீங்களோ அதுதான் நடக்கும். யோவான் 3:3 இருந்து வாசிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு நிக்கோதேமை பார்த்து பேசுறாரு. அதுல சொல்றாரு, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். 3வது வசனத்துல. 5வது வசனத்துல சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டான்றாரு, அப்புறம் பிரவேசிக்க மாட்டான்றாரு. சரி, ரெண்டுமே வேற. பிரவேசிக்கிறதுனா வேற, பார்க்கறதுனா வேற. நீங்கள் என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறீர்களோ அன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக செல்கிறீர்கள். தேவனுடைய ராஜ்யத்துல என்னைக்கு ரட்சிக்கப்படுறீங்களோ அன்னைக்கு உள்ள போறீங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் இப்போ அதுடைய இம்பாக்ட், அது என்ன ராஜ்யமோ அதுடைய காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. இங்க இருந்து வர ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போறோம் அப்படின்னா, இங்க நம்ம ஊர்ல கட்டுற மாதிரி வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு போக முடியாதுல்ல, நம்மளே ஃப்ரீஸ் ஆயிடும். அப்படியே அங்க வந்து பூட்ஸ் எல்லாம் போட்டு அவன் பனி மண்டையிலேயே விழும். அதுக்கு நல்லா தொப்பி எல்லாம் போட்டு, கிளவுஸ் எல்லாம் போட்டு வேற மாதிரி போட்டுக்கிறோம். ஏன்னா வேற ஊருக்கு போறோம். அந்த ஊருக்கு போனா அவங்க கலாச்சாரம் இது எல்லாத்தையுமே மாத்திடுறோம். அந்த ஊரு மாத்திருது. அது மாதிரி
தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நீங்கள் வருகிறீர்கள். ராஜ்யத்துக்குள்ள வந்த உடனே உங்களை அது மாற்றுகிறது. அதான் பெரிய ஒரு இம்பாக்ட். ராஜ்யம் எங்க இருக்கிறது? உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்கள் எங்கே போகிறீர்களோ அங்க ராஜ்யம் பிறக்கிறது. நீங்க வேலை பண்ற ஸ்தலத்துல ராஜ்யம் பிறக்கிறது. அப்ப நீங்கள் உள்ளே போகும்போது அந்த ராஜ்யம் என்ன பண்ணுகிறது? பிறந்து பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குறது. ஏன் அப்படின்னா, இங்க நிக்கோதேமு என்ன பண்றாருன்னா, ஒரு 2-3 அற்புதத்தை பார்க்கிறார் இயேசுவின் இடத்தில். திடீர்னு பார்க்கறாரு, கண்ணு தெரியாதவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான், கால் நடக்க முடியாதவன் நடக்க ஆரம்பிச்சிட்டான், செத்தவனே எழுந்துச்சு ஆரம்பிச்சிட்டான். பார்த்து மிரண்டார். என்ன மாதிரி ஆளு இயேசு? அதனாலதான் இயேசு கிட்ட நிக்கோதேமு சொல்றாரு, நான் என்ன பண்ணணும்? மறுபடியும் பிறக்கணும்னு நான் எப்படி எங்க அம்மா வயித்துல திருப்பி போறதுன்னு கேட்கிறாரு. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? மறுபடி பிறப்புது நீ அம்மா வயித்துல போறது இல்ல, வாயை திறந்து இயேசுவே என்னுடைய சொந்த ரட்சகர், உம்முடைய இரத்தத்தினாலே நான் நீதிமான் என்று அறிக்கை செய்வது மறுபிறப்பு அடைகிறீர்கள். ராஜ்யத்துக்குள்ள புதுசா உள்ள வந்துட்டீங்க. வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, நீங்க இப்ப உள்ள வந்த உடனே அதுடையது எல்லாம் உங்க மேல வந்துருது. சுகம் வந்துருது, செழிப்பு வந்துருது, ஐஸ்வர்யம் வந்துருது. ஃபர்ஸ்ட் ரட்சிப்பு வருது. ரட்சிப்பு வந்தோன்னா தொடர்ந்து எல்லாம் வருகிறது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்தில் நோக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். எப்போ எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். என்ன தெரியுமா? நான் ராஜ்யத்தின் புத்திரன், நான் ஒரு ராஜாவாக இருக்கிறேன் இந்த பூமியில. ப்ராப்ளம்ஸை டிஃபரெண்டா ஹேண்டில் பண்ணுங்க. பிரச்சனைகள்னு வரும்போது பாருங்க, அவன் இந்த பிசாசு எப்படின்னா, அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், அப்படியே பார்ப்பான். லைட்டா ஒரு பிரச்சனைனா ஓன அழுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி போட்டு அவன் பாட்டுக்கு போயிடும். உட்காந்து ஓன அழுதுகிட்டே இரு அப்படின்ட்டு போயிடும். அதனாலதான் வேதத்துல வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஓடி போயிடுவான். எதுக்கு? எப்படி? எதிர்த்து நின்னாலே. உங்கள் வாழ்க்கையின் சவால்களை, பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் போது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், வியாதிக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஏன்னா நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரர். இந்த பூமியில ஒருவேளை நீங்க நீங்க சர்ச்சுக்கு வந்ததுனால சிலருக்கு அந்த கேள்வியெல்லாம் இருக்கும். நானும் சர்ச்சுக்கு வந்துகிட்டு தான் இருக்கேன் சொல்றது, நானும் பைபிளை படிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனா அந்த பிரச்சனை ஒன்னும் புதுசா போன மாதிரி தெரியலையே. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் புதுசு புதுசா ஏதாவது பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். இன்னும் தெரியலன்னா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஆனா ஜெயம் எடுக்கிறவர்கள் நீங்கள். நீங்கள் தோற்று போகிறவர்கள் கிடையாது, நீங்கள் ஜெயம் எடுக்கிறவர்கள். இந்த பூமியிலே தோற்று போவதற்காக நீங்கள் படைக்கப்படவில்லை. நீங்கள் எதிலும் தோற்று போவதில்லை, எல்லாத்திலையும் ஜெயம் எடுப்பீர்கள். நீங்க ஜெயம் எடுப்பீர்கள். நீங்க என்ன வாழ்க்கையில என்ன சவாலை செஞ்சுட்டு இருக்கீங்க? பணத்தேவையா இருக்கலாம், இல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கலாம், குடும்பத்தில் ஏதாவது உறவுகள்ல பிரச்சனை இருக்கலாம், என்ன வேணா உங்களுக்கு இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே அதுல ஒரு பெரிய சமாதானம், சந்தோஷம் உண்டாவதாக. எல்லாரும் ஆமே என்ன சொல்லுங்க. இப்படிலாம் வார்த்தை வரும்போது டக்குன்னு பிடிச்சிக்கணும், அது எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான், அது என்னோடதான் ஆகுதாக. ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை, சூழ்நிலைகளை மாற்றுகிற வார்த்தை. நான் உங்க இடத்துல நேரா உங்க தலையில அமுக்கி உண்டாவதாக அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. நான் இங்க இருந்து சொல்றேன் பாருங்க, இது தெய்வ வாக்கு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சீராகும், உங்களுடைய சவால்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆகும். தாவீது அன்றைக்கு கோலியாத்தை பார்த்து, உன்னை ஒண்ணுமில்லாமல் ஆக்குவேன், உன் தலையை செய்வேன், உன்னை நான் வெட்டுவேன், பறவைகளுக்கு உணவாக நான் போடுவேன்னு சொன்னான் பாருங்க. ராஜா ஆகிறதுக்கு முன்பாகவே ராஜா மாதிரி பேசினாரு. தொப்பி இல்ல, அரண்மனை இல்ல, ட்ரெஸ்ஸும் இல்ல, ஆனா வாயில ஃபர்ஸ்ட் ராஜா மாதிரி பேசியாச்சு. கோலியாத்தை பார்த்தாச்சு, பார்த்து சொல்லியாச்சு, உன் தலையை நான் சீவேன், இன்னைக்கே நான் சீவேன், காக்காக்கு போடுவேன், நீ வேணா பாரு. பரலோகத்தின் மொத்த சேனையும் தேவ தூதர்களும் அங்கே இறங்கி வருகிறார்கள். எங்க தெரியுமா? நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தையின் இடத்தில். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த இடத்தில் தேவ தூதர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். தேவ தூதர்கள் எதற்காக இருக்கிறாங்க தெரியுமா? நான் இங்க இருந்து பேசுகிற வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காகவே இருக்கிறார்கள். நான் இங்க இருந்து உங்க வாழ்க்கையில சுகம் உண்டாவதாக சொன்னா தேவ தூதர்லாம் போய் உங்க வாழ்க்கையில எல்லா இடத்திலும் சுகத்தை உண்டாக்க கிளம்பி போயிட்டு இருக்கிறாரு.
உங்க வேலையிலே, உங்கள் வாழ்க்கையிலே, பொருளாதாரத்திலே ஒரு நன்மை உண்டாவதாக, பெருக்கம் உண்டாவதாக நான் இங்க சொன்னா, தேவ தூதர்கள் எல்லாம் எந்திரிச்சு போய் அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அதனாலதான் இங்க வரும்போது, ஆலயத்துக்கு வரும்போது ரெவரன்ஸ், ஏதோ சும்மா ஒரு ஸ்பீச்சை கேட்க வரல. நான் நல்ல ஓரேட்டர் கிடையாது, நான் நல்லா பேசுகிறவன் கிடையாது. பேசுகிறவன் யூடியூப்ல நிறைய பேர் இருக்கான். நம்மளை விட தமிழ் அழகா, நம்மளை விட அழகா நீங்க கேட்டீங்கன்னா இனிமையாக, குரலும் ரொம்ப நல்லா இருக்கும், கேட்கறதுக்கெல்லாம் இனிமையா இருக்கும். நான் அப்படிப்பட்டவன் இல்லை. நான் தேவனுடைய வார்த்தை வல்லமையோடும் அதிகாரத்தோடும் இங்க இருந்து பேசுகிறேன். ஏனென்றால் இது உங்கள் வாழ்க்கையின் மாற்றங்களை உண்டாக்கும். நீங்கள் அதை அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏதோ வந்தேன், நான் உட்கார்ந்தேன், கேட்டேன், ஆமா நல்லா சொன்ன அப்படி போயிடாதீங்க. இது தேவ வார்த்தை. இன்றைக்கு என் வாழ்க்கை மாறி இருக்கிறது. எத்தனை வருஷம் வேணா நீங்க அந்த பிரச்சனைக்கு நேரா போயிருக்கலாம். போராட்டங்கள், சஞ்சலங்கள், கண்ணீர்கள், கவலைகள்ல நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனா இன்று முதற்கொண்டு என் வாழ்க்கை மாறுகிறது அப்படின்னு நான் சொன்னேன்னா அது அப்படியே மாறும். அதான் தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை. எண்ணங்கள், கற்பனைகள், கோட்டை சுவர்கள் எல்லாவற்றையும் உடைக்கக்கூடிய சக்தி உள்ளது. ஆதியாகமம் 28:10. யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். யாக்கோபு ஆபிரகாமுடைய பேரன், ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு. ஈசாக்கு 2 குமாரர்கள், ஏசா, யாக்கோபு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே யாக்கோபின் மேல ஒரு பெரிய தரிசனம் இருந்தது. தேவன் அவனை பிரித்திருந்தார். அவன் மூலமாக இயேசு வரப்போகிறார். அவன் மூலமாக இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் தேசம் உண்டாக போகிறது. ஆசீர்வாதம் அவனுக்கு ஸ்பெஷலா இருக்குதுன்ற அவன் புரிஞ்சுக்கிறான். இப்ப இத அடையறதுக்கு எல்லா திருட்டுத்தனமும் பண்றாப்ல. சொல்லுவாங்க பாத்தீங்களா, கடைசியில நல்லா இருக்கணும், அது எப்படி வேணா போலாம், ஏமாத்தலாம், கவுத்தலாம், மத்தவனை எத்தலாம், என்ன வேணா பண்ணலாம், நம்ம நல்லா இருக்கணும். வேதம் அப்படி போதிப்பதில்லை. யாக்கோபு அப்பாவை ஏமாற்றினான், அண்ணனையும் ஏமாற்றினான். இப்போ அவன் வீட்டுல இருந்தான்னா அண்ணன் அவரை போட்டுருவார். உயிருக்கு பயந்து ஓடுறாப்ல. வீட்டுல ரொம்ப நல்லா வாழ்ந்தாரு, ஏன்னா அம்மா செல்லம் அவரு, வீட்டுல நல்ல வாழ்க்கை. ஆனா என்ன எனக்கு புரியலன்னா, ஏன் ஒரு 5 வேலைக்காரங்களை கொடுத்து விடல, ஒரு 10 ஒட்டகத்தை கொடுத்துருக்கலாம், தெரியல, கொடுக்கல. தனியா வரார், சொல்றாரு வெறும் கோலோடும் வருகிறேன், கையோடும் வருகிறேன்றார். பயந்து அடிச்சுட்டு வரார். நைட் ஆயிடுச்சு. ரோட்ல ஒரு கல் இருக்கு, அந்த கல்லை எடுத்து தலைக்கு வச்சு தூங்க ஆரம்பிக்கிறான். 12வது வசனம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை இட்டிருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருந்தார்கள். பயங்கரமான ஒரு சொப்பனம். இவன் பண்ணது தப்பு. அப்பா பெரிய ஆளு. பூமியிலேயே தேவன் பேசுகிற ஒரு நபர் என்றால் அந்த நாட்களில் ஆபிரகாம், ஈசாக். ஈசாக்கை தேவனே நேரடியாக பேசி ஆசீர்வதித்திருந்தார். ஈசாக்கு விரோதமாக ஏதாவது செய்தால் அது தேவனுக்கே விரோதமாக செய்வது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல இங்க தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருக்கிறார்கள். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, 13வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, ஏணி இருக்குது, ஏணி பூமியிலிருந்து வானத்துக்கு போகுது, தேவதூதர்கள் ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள், அதற்கு மேலாக கர்த்தர் நிற்கிறார். நின்று சொல்லுகிறார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து போகிற இடத்திற்கெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து
தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். ஒரு பெரிய ஒரு விஷயத்தை செய்றார். பெரிய தப்பு பண்ணிட்டாரு யாக்கோபு. அவருக்கே தெரிஞ்சிருச்சு, ஐயோ பயங்கரமான தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிட்டாரு. தப்பு பண்ண நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ணோம்? நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா, உன்னை குறிச்சு நான் எவ்வளவு பெரிய திட்டத்தை வச்சேன், இப்படி ஏமாத்திட்டு போறியே, நீ என் மேல நம்பிக்கை இல்லாம இருந்தே, அப்படிலாம் பேசல. நம்மளா வந்து அப்படி பேசியிருப்போம். அவன் தவறுகளை எல்லாம் தேவன் அறிந்திருந்தார். அவன் என்னன்னா எப்படியாவது ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கணும், அதான் அவன் எய்ம். ஏதோ ஆசீர்வாதம் சொல்றாரு. எங்க தாத்தா ஆபிரகாம், எங்க அப்பா ஈசாக்கும் சொல்றாரு ஆசீர்வாதம்ன்றாரு. அந்த ஆசீர்வாதத்தை எப்படியாவது வாங்கிடணும். அதுக்கு ஏதோ ஷார்ட்கட்லாம் போட்டு ஏதோ ட்ரை பண்ணாரு, ஒர்க் அவுட் ஆகல. இன்றைக்கு ஓடுகிறார், யாரும் இல்லை. இதற்கப்புறம் அவன் எதிர்காலமே இல்லை. அப்பா அம்மா இருந்தாங்கன்னா நல்ல ஆடு மாடு ஒட்டகம் கழுது எல்லாம் கொடுத்து நல்லா சந்தோஷமா இருந்திருக்கலாம். எதுவுமே கிடையாது, இப்போ ஒண்ணுமே கிடையாது. உங்க வாழ்க்கையில நீங்கள் இப்படிப்பட்ட நேரத்தில் இருந்திருக்கலாம். இதுக்கு நடுவாக நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். அந்த நேரத்தில் தேவனே தோன்றி உங்ககிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு? நீ பெருகவே பெருகுவாய், உன் கூட நான் எப்போதும் நான் இருப்பேன், உன்னை நான் கைவிடவே மாட்டேன், உன்னை நான் விட்டுட்டு போக மாட்டேன். உங்களை ஆண்டவர் படைச்சு உங்களை ஆளாக்கி இப்ப கடைசி நேரத்தில் உங்களை விட்டுட்டு போறவர் கிடையாது. உங்க கூட எப்போதும் இருக்கிறவர், உங்களை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறவர், உங்களுக்கு பாதுகாவலா இருக்கிறவர். சர்வ சேனையான வான தூதர்களுடைய சேனையும் யாக்கோபுக்கு வருகிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இன்னைக்கு யாக்கோபு பத்தி நம்ம பேசுறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வீடுகளிலே, இந்த இடத்திலே சர்வ சேனையான தேவ தூதர்கள் இந்த இடத்திலே இருக்கிறார்கள். இது வானத்தின் வாசல். உங்கள் வாழ்க்கை, உங்கள் இருதயம், அது வானத்தின் வாசல். இன்றைக்கு வானத்தின் வாசல் எங்கேயோ இல்லை, இந்த வானத்தின் வாசல் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அன்றைக்கு யாக்கோபு சொப்பனத்துல வெளியே பார்த்தான். இன்னைக்கு நீங்க எதை பார்க்கணும் தெரியுமா? எனக்குள்ளே கர்த்தர் வாசம் செய்கிறார், எனக்குள்ளே கர்த்தர் உட்கார்ந்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். என்னை உயர்த்துவதற்காக, என் பெயரை பெருமைப்படுத்துவதற்காக, என் வாழ்க்கையை நல்லாக்குவதற்காக, மேன்மைப்படுத்தி உயர்த்தி இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பிரம்மாண்டமாய் மாற்றுவதற்காக எனக்குள்ளேயே இயேசு இருக்கிறார். யாக்கோபு வாசி இன்னைக்கு என்னங்க, அவருக்கு தேவதூதன் போட்டா எனக்கு என்ன? யாக்கோபை காட்டிலும் மிகவும் பெரிய ஸ்தானத்தில் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு யாக்கோபு ஆபிரகாம் நம்ம பேசுறோம், ஆனா அவங்க எல்லாம் பரலோகத்துல இருந்து நம்மள பெரிய ஆளா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? இயேசு எனக்குள் வாசம் செய்கிறார். கல்வாரி சிலுவையில் இயேசு எனக்காக மரித்தார். கல்வாரி சிலுவையிலே இயேசு மரித்து எனக்காக உயிர்த்து வான சேனையில தேவ தூதர்களோடு அவர் எடுக்கப்படும் போது என்னையும் வலது பார்சத்திலே உட்கார வைத்தார். எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார். திருப்பி போகும்போது அப்படியே விட்டுட்டு போல, அவர் பக்கத்திலேயே என்ன உட்கார வச்சிருக்கிறார். இன்னைக்கு நீங்களாம் எங்க இருக்கீங்க தெரியுமா? ஏதோ கீழே படுத்துட்டு எங்கேயோ ஓரமா இல்ல, தேவனோட சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதான் உங்களுடைய ஐடென்டிட்டி, அதான் உங்களுடைய பிளேஸ். நீங்க அங்கதான் இருக்கிறீங்க. இதை எண்ணி பாருங்கள், மனதை புதிதாக்குங்கள். பிரச்சனைகளை பார்க்கும்போது, சவால்களை பார்க்கும்போது, சூழ்நிலை மோசமா இருக்கும் போது, உங்களுக்கு எதிராக பல காரியங்கள் வரும்போது, நீங்கள் யார்? நான் ராஜா. எனக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது. நான் சொன்னால் சொன்னபடி ஆகக்கூடிய வல்லமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதருடைய சேனை என்னை சுற்றி இருக்கிறது. எபிரேயர் 1:14. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் யாரு? தேவதூதர்கள் எல்லாம் அனுப்பப்படும் பணிவினை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? யாரு ரட்சிப்பை சுதந்தரிக்கிறவர்கள்? நீங்க தான். heirs of salvation. ரட்சிப்பை சுதந்தரிக்கிறவர்கள் நீங்கள். நீங்கள் ரட்சிப்பை சுதந்தரித்திருக்கிறீர்கள். உங்களுக்காக வேலை செய்யும்படியாக தேவ தூதர்கள் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க நிறைய விஷயத்தை நீங்க செய்ய முடியாது, எல்லாத்துக்கும் போக முடியாது, ஃபைல் எல்லாம் மூவ் பண்ணாதே, ஆபீஸ்ல விட மாட்டான். எப்படி ஃபைலை மூவ் பண்றது? ஹலோ
அப்ரூவல் எல்லாம் நடக்கி விடு, கடனெல்லாம் கேன்சல் பண்ணு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நன்மைகளை கொண்டு வந்து சேரு, சொத்துக்களை கொண்டு வந்து தா. எவ்வளவு கஷ்டப்பட போறீங்க? எனக்கு ஏற்கனவே இது சொந்தம் என்கிற ஒரு பெரிய ஒரு மனதுல ஒரு அறிவு உண்டாக வேண்டும். வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், என்ன நினைச்சுக்கிறோம்னா தேவனுடைய ராஜ்யத்துல இல்லாதவங்களை மாதிரியே நம்மளும் யோசிக்கிறோம். எப்படி யோசிக்கிறோம்? நம்மளும் சம்பாதிச்சுதான் வாங்க முடியும், வேற எப்படிங்க வாங்குறது? சம்பாதிச்சு காசு கிடைச்சாதானே ஒரு பொருளை வாங்க முடியும். இங்க யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், இந்த பூமியை நீ சுதந்தரிப்பாய், இந்த படுத்திருக்கிற இந்த இடத்தை நீ சுதந்தரிப்பாய், இதை நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அவர் கையில ஒண்ணும் இல்ல. சொல்லிட்டு காலையில இவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போறாரு, ஆனா ஒண்ணும் இல்ல, இல்லாத மாதிரி தான் இருக்குது. இப்ப நான் சொல்றதும் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் எதுவும் நடக்காத மாதிரி இருக்கும். யாக்கோபுக்கு அன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அவன் வாழ்க்கையில தேவன் சொன்ன மாதிரியே யாக்கோபு இஸ்ரவேல் தேசமாக மாறின. ஆண்டவர் சொன்ன மாதிரியே அந்த தேசங்கள் எல்லாம் அவனுக்கு சொந்தமாய் மாறினது. அப்படியே சொந்தமாயிடுச்சு. சந்ததி சந்ததியாய் நன்றாக இருந்தார்கள். இன்றைக்கு இஸ்ரவேல் ஒரு பெரிய தேசமே உண்டாயிருக்கு. இது மாதிரிதான் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நீங்க பார்க்கும்போது நடக்காத மாதிரி இருக்கலாம், இல்லாத மாதிரி இருக்கலாம், எதுவுமே என்ன செய்யறதுன்னு தெரியாத அந்த மாதிரிலாம் இருக்கலாம். நான் சொல்றேன், இந்த வசனத்துக்கு போங்க, கர்த்தர் யாருன்னு புரிஞ்சுக்கோங்க, நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் சாதாரணமான ஆளுங்களே கிடையாது. உங்களை சாதாரணமா வேற யாரோ பார்த்திருக்கலாம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ராஜாக்களா இருக்கிறீர்கள். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறீர்கள். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் சொன்னால் சொன்னபடியே நடக்கிறவர்களா இருக்கிறீர்கள். நீங்கள் ஜெபத்திலே ஒன்றை கேட்டால் அதற்கு பதில் கிடைக்கும். 100% ஆன்சர். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்து எல்லாவற்றிற்கும் பதில். ஏன் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க ராஜாவா இருக்கீங்க. போட்டிருக்குது, ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாம் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. இப்போ இன்னைக்கு நான் சொல்றேன், தேவ தூதர்களுடைய பிரசன்ஸ் அது இந்த இடத்துல இருக்கிறது. நீங்க நம்பாததுனால இல்ல, உங்களுக்கு தெரியாததுனால அவங்க இல்லாமலாம் இல்ல, இங்க இருக்காங்க தேவதூதர்கள். ஒரு முறை ஒரு மீட்டிங் போயிருக்கேன். அப்போ அந்த இடத்துல அவர் சொல்றாரு, தேவதூதர்களுடைய செயல், ஏதோ ஒரு செயல் இப்போது நடக்க போகுது, அது வெளியப்படியா தெரிய போகுது. என் பக்கத்துல இந்த கர்டன் இங்க இருக்க பாத்தீங்களா, துணி, அந்த துணி ஆடெல்லாம் செய்யாது. ஏசில எப்படி ஆடும்? ஏசி எங்கேயோ இருக்கு, காத்தெல்லாம் ஆடாதுல்ல, ஸ்டிஃபா இருக்கும், ஆடாது. யாரும் அங்க இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். என் பக்கத்துல அந்த துணி இருக்கு, அந்த துணி இப்படி போகுது. யாரு? தேவதூதன் கடந்து போயிருக்கிறார். இந்த மாதிரி வெளிப்படையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள். இது எல்லாமே உங்க கண்ட்ரோல் தான். அதெல்லாம் இல்ல, சும்மா அதை சொல்லாதீங்க ஐயா அப்படின்னா வராது, உங்களுக்குலாம் வராது. இல்ல நான் பார்ப்பேன், எனக்கு உதவி செய்வார்கள், எனக்கு காரியத்தை போய் செய்து முடித்து கொண்டு வருவார்கள். எனக்காக யாரிடத்தில் போய் பேச வேண்டுமோ அதை பேசி செய்து முடிப்பார்கள். நேத்து வரைக்கும் பண்ணவே முடியாதுன்றப்பான், இன்னைக்கு வந்து நீங்க சொல்லிட்டீங்கல்ல பண்ணிடுறேன்னுவா. ஒரு ஊழியக்காரர் இப்படிதான் கார் வாங்க போனாராம். ஆண்டவர் சொன்னாராம், என்னப்பா உனக்கு கார் வேணுமா? ஆமா ஆண்டவரே கார் வேணும், காரு சரியே இல்லை. சரி, எந்த கார் வேணும்? ஷோரூம் போயிட்டார். ஷோரூம் போனா, ஆண்டவர் இந்த கார் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சரி சரி சரி, நீ போய் அவன்கிட்ட பேசு, ரெடி பண்ணோம். சொன்னாராம், ஆண்டவரே நம்ம ஸ்கோர் எல்லாம் சரியே கிடையாது, அவனெல்லாம் கொடுக்கவே மாட்டானுங்க. இல்லை நீ போய் பேசேன். சென்று போனார். ஆனால் சொல்றாரு, நான் பேரு இதான், என் ஐடி, கார் வாங்க வந்திருக்கேன், என்ன போட்டு பார்க்குறேன். ஐயா உனக்கெல்லாம் காரே கொடுக்க முடியாது.
இவருக்கு ஒரு மாதிரி ஆகி போயிடுச்சு. என்னடா இப்படி சொல்லிட்டாங்க, ஆண்டவரே இதானே நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் இதான் நான் சொன்னேன் பாருங்க, அசிங்கப்பட வேண்டியதாயிடுச்சு. ஆண்டவர் சொன்னாராம், அந்த காரை போய் 7 வாட்டி சுத்திட்டு வாங்கினாராம். ஆண்டவரே ஃபர்ஸ்டே என்னை ஒரு மாதிரி அவன் பார்க்கறான், இதுல வேற இந்த காரை என்ன பண்ணணுமா, இப்போ 7 வாட்டி சுத்தணுமா? சரி, இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறதுனால என்ன பண்றாரு, போயிட்டு 7 வாட்டி சுத்துறார். சுத்தி வந்துட்டு போனார். போயிட்டு ஐயா அதை பாருங்களேன். அவன் சொன்னானா, இப்பதானப்பா பார்த்து சொன்னேன், இல்ல நீங்க திருப்பி தான் பாருங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பார்த்தா, ஐயோ சாரி சார், ஏதோ தப்பா நான் தான் பார்த்துருக்கிறேன் போல. உங்களுக்கு அந்த கார் என்ன ஆயிடுச்சு, சாங்ஷன் ஆயிருச்சு. இந்த சுத்துற நேரத்துல தேவதூதன் ஏதாவது மாத்தினானா அதெல்லாம் எனக்கு தெரியாது, இல்ல பரலோகத்துல இருந்து கமாண்ட் வந்துச்சா அதுவும் தெரியாது, ஏதோ ஆச்சா இல்லையா. இந்த மாதிரி அற்புதங்களையும் அதிசயங்களையும் எதிர்பாருங்க, உங்கள் வாழ்க்கையிலும் நடப்பதாக. இதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட லைஃப். நம்ம ரெகுலரா போறோம், சம்பாதிக்கிறோம், சம்பாத்தியத்துல ஒரு பொருளை வாங்குறோம், அப்படியே வாழ்றோம், மத்தவங்க மாதிரியா வாழ்றோம்னா அது இல்லைங்க. இது தேவனுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்திலே இயேசு ராஜா இருக்கிறார். அந்த இயேசு ராஜாக்கு நான் எல்லாம் ராஜாவாக இருக்கிறேன். விசித்திரமான காரியங்களை நான் செய்வேன். எவருக்கும் நடக்காத காரியங்களை என் வாழ்க்கையில் நடக்க வைப்பார் தேவன். யாருக்கும் நடக்காதுங்க, ஆனா எனக்கு நடக்கும். யாருக்கும் நடந்திருக்காது, எனக்கு நடக்கும். யாருக்கும் வந்திருக்காது, எனக்கு வரும். யாருக்கும் இவ்வளவு ஸ்பீடா வந்திருக்காது, ஆனா எனக்கு ஸ்பீடாக வரும். பூமியின் உயர்ந்த இடங்களில் ஆண்டவர் இந்த வாரத்தில் நம்மளை கொண்டு போய் வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிஜமாய் மாறுவதாக. பூமியின் உயர்ந்த இடங்களில் நீங்கள் செல்வீர்களாக, நேர்த்தியான இடங்களில் போய் இருப்பீர்களாக, பூமியை சுதந்திரிப்பீர்களாக, நிலங்களையும் வீடுகளையும் சொத்துக்களையும் சுதந்திரிப்பீர்களாக. பணம் ஒரு பொருட்டாக இருப்பதில்லை. ஏன்னா நான் ராஜா, நான் கூஜா இல்ல, ராஜா. நானா ஒண்ணு இல்லாதவனா? நிறைய நேரத்துல நம்ம யாரு நம்மளுக்கே தெரியலங்க. பரலோகம் உங்களை பிரம்மாண்டமான ராஜாவாக பார்க்கிறது. தேவதூதன் எல்லாம் நம்ம வணங்குறது இல்ல. தேவதூதன் எல்லாம் நம்மளுக்கு வேலைக்காரர்களாக இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! அப்பா நாம் சொல்லுவதை கேட்கிறார். பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே இங்கே செய்யப்படுவதாக என்று நான் ஆணையிடும் போது அது அப்படி ஆகிறது. சுகம் உண்டாவதாக, ஹெவன் அலர்ட் ஆயிருது. உங்க வாழ்க்கையில சுகத்தை கட்டவிழ்கிறது. ஆரோக்கியம் உண்டாவதாக, செழிப்பு உண்டாவதாக, கடன் தீர்வதாக, நன்மைகள் உண்டாவதாக சொன்னா ஹெவன் அலர்ட் ஆகுது. பேக்கப் பண்றதுக்கு தேவதூதன் வரான். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வேலை செய்கிறார். இது பயங்கரமான ராஜ்யம். ஆரம்பிப்பது உள்ள, முடியறது வெளியே. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எல்லாம் வெளியே அப்படியே எல்லாம் ஓஹா ஹூன்னு அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து பயந்துறாதீங்க. நான் ராஜ்யத்திலிருந்து வந்திருக்கிறேன். எல்லா ராஜ்யத்திற்கும் மேலான ஒரு ராஜ்யம், the powerful kingdom. இந்த தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து தான் இந்த சர்வலோகமும் படைக்கப்பட்டது. இன்னைக்கு கண்ணுல பார்க்கிற ஆடு மாடு செடி மரங்கள் மலைகள் எல்லாம் ஒரு நாள் ஆவிக்குரிய உலகத்தில் இருந்து இங்கே உண்டானது. அந்த வார்த்தை அதுதான் உங்க வாயில இருக்கு. அப்ப நீ உங்கள் ஆண்டவர் எவ்வளவு பவர்ஃபுல்லா வச்சிருக்கிறார் பாரு. இதெல்லாம் அறிந்து கொள்ளுங்க. மனதை இதில் புதிதாக்குங்கள். இதையெல்லாம் அனுபவியுங்கள். போகும்போதும் வரும்போதும் சொல்லுங்க, நடப்பதாக, வேலையிலே தயவு உண்டாவதாக, சம்பளம் பெருகுவதாக. இல்லைங்க, என் வாழ்க்கையில சம்பளம் பெருகவே செய்யாது, என் கம்பெனில போடவே மாட்டான், அவன் 10 வருஷம் சரித்திரத்துல போட்டதே இல்ல. அவன் 10 வருஷம் சரித்திரத்தை விட்டுருங்க. நான் ஒரு ராஜா, எனக்கு இன்கிரிமெண்ட் வருது. ஒண்ணு இங்க வரணும், இல்ல எங்கேயோ இருந்து வரணும். எனக்கு வர வேண்டியது பணம். எலிசாக்கு காகங்கள் கொண்டு வந்து போட்டது போல உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் அறியாத காணாத இடங்கள்ல இருந்து வரும். இதெல்லாம் எதிர்பாருங்க, இதெல்லாம் பேசுங்க, இதெல்லாம் கட்டளையிடுங்க, சொல்லுங்க. அது அப்படியே நடக்கும். நான் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தால் உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி, கூட பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் யாக்கோபு கண்ட தரிசனத்தை போல இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது நிஜமாக மாறுவதாக. அவருடைய வீடுகளிலே, அவர்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தாவே, நீர் அவர்களோடு இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். தேவதூதர்கள் அவர்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களை, வாய்க்க வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். நீ செய்வதற்காக நன்றி. ஒருவருக்கு எல்லா துதி கனமையுமே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.